கிருபா கிருபா கிருபா. என்ன ஸ்ரீஜா இந்த நேரத்துல? இல்ல, என்னோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் மாத்தி கொடுத்தாரே போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட என்ன பேச போற? ஃபோன் பண்ணி கொடு கிருபா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என் ஃபோன் அங்க இருக்கு, அதை எடு. சொல்லுங்க சார். சார், நான் கிருபா பேசுறேன். சொல்லுங்கம்மா. சந்திரிகாமா இன்னும் வரலையா? வரல சார். சார், அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மாத்தி கொடுத்தீங்கல்ல ஸ்ரீஜா? ஆமா. அவ உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் ஸ்ரீஜா பேசுறேன். சொல்லுமா. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் சந்திரிகாமா பண்ண சொல்லிருக்காங்க. சார், ரோஹித்னு என்னோட ஃப்ரெண்டு, அவன் பெரிய ஹேக்கர் சார். உங்க ஆஃபீஸ்ல என்னை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் ஹேக் பண்ண போறான். அவனுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்ல டீட்டெயில்ஸோ வேணும்னா உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்கேன். ஸோ அவன் கால் பண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அவன் நம்பர் மட்டும் என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ. ஹலோ ரோஹித், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு ஸ்ரீஜா. இல்ல, என்னை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் போலீஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹேக் பண்ணணும். ஓகே. நான் டிபார்ட்மெண்ட்ல உன்னை பத்தி சொல்லிட்டேன். உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ அவர்கிட்ட பேசு. எல்லா ஹெல்ப்பும் அவரும் உனக்கு பண்ணுவாரு. சரி. உனக்கு நான் ஒரு நம்பர் சென்ட் பண்றேன். ஓகே? சரி, ஓகே, ரைட். ஓகே, பாய். என்னாச்சு விக்ரம்? எல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். அவளை சாதாரணமா எடை போட்டது தப்பா போச்சு. என்னோட மேலே ஹேக் பண்ணிருக்காவ. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கா! இதையே மாத்தி வச்சிருக்கான்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருப்பாளோ. ஏன் பாஸ், இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கங்காரு தன்னோட குட்டியை வயிற்றுலேயே சுமந்துட்டு இருக்குமே. அதே மாதிரி இந்த லேப்டாப்பை நான் வயிற்றுக்குள்ளே வச்சு காப்பாத்திருப்பேன் பாஸ். அவ பெரிய ஃப்ராடுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம் தானே. இல்ல சித்தி, இப்போதைக்கு இதை பாட்டுக்கிட்ட சொல்ல முடியாது. விக்ரம், தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. உன்கிட்ட இருக்கிற டேட்டா தானே மிஸ் ஆச்சு. நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மெயில் பண்ண சொல்லு. கரெக்ட், நான் இப்பவே பேசுறேன். என்னாச்சு விக்ரம்? அர்ஜுன் அட்டன் பண்ணாம கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பிரச்சனைனே தெரியலையே. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. காலி லெட்டர்னு போட்டிருக்கான். ஏதோ மீட்டிங்ல இருக்கான் போல. அப்புறம் என்ன, அவர் மீட்டிங் முடிச்சிட்டு கால் பண்ணுவாரு. அவர்கிட்ட பேசி நம்ம டேட்டா எல்லாம் வாங்கிக்கலாம். இல்ல பிரீத்தி, அவ சாதாரணமான ஆளே இல்ல. எந்த ரூட்ல போய் அவளை மடக்க பார்த்தாலும் நம்மளை திருப்பி அடிக்கிறா. அடுத்தவங்க மெயில ஹேக் பண்ற அளவுக்கு ஹைடெக் ஃப்ராடா இருக்கா. கிடைச்ச சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவ விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். விக்ரம், மனசை விட்டுறாத, நம்பிக்கையோட இரு. நமக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும்.
படுத்திருக்கா? பிரீத்தியா? ஏய், நீயா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்ல? எதுக்கு நீங்க வந்து படுத்த? எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல. எதுக்கு விக்ரம் இப்படி கோவப்படுற? என்னடி நக்கலா? எதுக்கு என் பெட்ல வந்து படுத்த? நான் நைட்டு 2 மணிக்கெல்லாம் வந்து படுத்துட்டேன். இப்ப மணி 7 ஆயிடுச்சு. 5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ நேரம் கேட்காம இப்ப வந்து கேக்குற? ஏய், தேவையில்லாம பேசாத. எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை அடிச்சு துரத்திருப்பேன். உனக்கெல்லாம் என் ரூம்குள்ள வரதுக்கு தகுதியே கிடையாது. போடி வெளியே. என்ன விக்ரம், எனக்கு உள்ள வரதுக்கு தகுதி இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லு விக்ரம். நேத்து தானே கெட் டுகெதர் பார்ட்டியில வச்சு எல்லாரும் முன்னாடியும் என்ன உன் பொண்டாட்டின்னு அறிமுகப்படுத்தின. இப்போ உள்ள வர தகுதி கூட இல்ல, அது இதுன்னு சொல்ற. நான் உள்ள வராம இந்த வீட்டு வேலைக்காரியா வருவா? ஏய், இன்னொரு தடவை தேவையில்லாம பிரீத்தி எடுக்காத. அவ ஒன்னும் வேலைக்காரி கிடையாது. இப்போ அவளை பத்தி இவ்ளோ அக்கறையா பேசுறவன் நைட்டு முழுக்க சும்மா இருந்திருக்கணும். உன் பக்கத்துல படுத்தாலும் படுத்தேன் பாப்பா. கை கால வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறியே. என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா? என்னதான் இருந்தாலும் நான் உன் பொண்டாட்டி ஆக போறவ. அதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஸ்ரீஜா, வேண்டாம். என்ன வெறுப்பேத்தி என்கிட்ட அடி வாங்கி சாவாத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. நான் உன் பொண்டாட்டி விக்ரம். கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். நியாயப்படி நீ என்ன கொஞ்சம் இருக்கணும். நீ என்னடானா என்ன திட்டிட்டே இருக்க. ஏய், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீ உலக மக ஃப்ராட். நீ எல்லாம் எந்த ஜென்மத்திலேயே எங்க வீட்டுக்கு மருமகள வரவே முடியாது. விக்ரம், கத்தாத. யாரோ வந்துட்டு இருக்காங்க. நம்ம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம். ஏய், ஐயா ஐயா, காஃபி எடுத்துக்கோங்க. நாகு, என் புருஷனுக்கு நான் தான் காஃபி கொடுக்கணும். நீ எல்லாம் கொடுக்க கூடாது. கொடு, நானே கொடுத்துடுறேன். சரி, நாகு, இந்தாங்க. எடுத்துட்டு போ. போ சொல்றல. போ. ஏண்டி, உன் மூஞ்சிக்கு நான் கொஞ்சம் கொலாவணுமா? பில்ல போடி. ஏய், போன்னு சொல்றேன்ல. விக்ரம், பில்ல போடி. ஏய் விக்ரம், ஆடி வெளியே. விடு. விக்ரம், போ. விக்ரம், நான் இன்னும் பொண்டாட்டி கூட ஆகல. அதுக்குள்ள உரிமை எடுத்துட்டு என் கையை தொடுற. ஐ லைக் இட். மண்ணாங்கட்டி, முதல்ல வெளியே போ. சரி சரி, நான் குளிச்சுட்டு வந்து உனக்கு டிஃபன் வைக்கிறேன். என் கையால தான் நீ இன்னைக்கு சாப்பிடணும். ஏய், மரியாதையா வெளியே போயிடு. இல்ல உன்ன. விக்ரம், இருந்தாலும் நீ ரொம்ப மோசம் விக்ரம். சும்மா பக்கத்துல படுத்து பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நைட்ல நீ என்ன பண்ண தெரியுமா? என்ன தூங்கவே விடல. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. பார்த்திருந்தா என் மானமே போயிருக்கும். பிரீத்தி, நீ எதுவும் கேட்கலல்ல? யார்கிட்டயும் சொல்லிடாத. பாய் விக்ரம். பாய் பிரீத்தி. எப்படியோ பிரீத்தியை பிரிக்க ஒரு நல்ல வழி பண்ணியாச்சு. எந்திரி, எந்திரி. 7 மணிக்கு மேல என்ன தூக்கம்? இப்படி தூங்குனீங்கன்னா தர்தரம் தான் பிடிக்கும். அதுவும் ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு. எந்திரிச்சு போங்க. போயா. அங்க இருக்கா பாரு. போ 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 போ. வேண்டாம் விக்ரம், விடு விக்ரம், விடுன்னு சொல்றேன்ல. ஸ்ரீஜா வந்துட போறா, விடு. ஏய், சொன்னா கேளு விக்ரம், விடு. இப்போ வேணாம்.
ஐயோ, நாங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத பார்த்துட்டியா? சரி, நீங்க இப்ப எதையும் பார்க்கல. யாரு கேட்டாலும் நீ அப்படிதான் சொல்லணும். ம்? உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், எப்பவுமே பிரீத்தி தான் எனக்கு பொண்டாட்டி. அதுவும் சாதாரண பொண்டாட்டி இல்லை, கியூட் பொண்டாட்டி. விக்ரம், எனக்கு வெக்கமா இருக்க விக்ரம். ஓடிச்சிடலாம். பிரீத்தி, இங்க கொசு தொலை ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ரூமுக்கு போய் ரொமான்ஸ் பண்ணலாம். பாடிச்சலாம். போடி போ. ஏன் முன்னாடி ஆட்டம் காட்டுற? உனக்கு இன்னைக்கு நைட்டு நான் காட்டுறேன் பாரு ஆட்டம். சாரிடா விக்ரம், நானே உனக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன். பக்கத்தில் கமிஷனர் வேற இருந்ததுனால உன் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. சொல்லு விக்ரம். அது வந்து அர்ஜுன். என்ன விக்ரம், உன் பாட்டிக்கு போவது உண்மை தெரிஞ்சதா? இங்க நடந்ததே வேறடா. என்ன விக்ரம் சொல்ற? ஆமா அர்ஜுன், அந்த ஸ்ரீஜா நீ அனுப்பிச்ச மெயிலை டெலீட் பண்ணிட்ட. உன்னோட சிஸ்டம்ல இன்னொரு காப்பி இருக்குன்னு சொன்னேல, அது கொஞ்சம் உடனே அனுப்புறியா? பெரிய கேடியா இருப்பா போல. அவளை சும்மா விடக்கூடாது விக்ரம். அவ அங்க இருக்க உனக்கு தான் ஆபத்து. அவ டீடைல்ஸ் எடுத்து இமிடியேட்டா உனக்கு மெயில் பண்றேன். லைன்ல இரு. கரெக்டடா. சிஸ்டம்ல அவளை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா கரப்டர்னு வருது. யாரோ இதையும் ஹேக் பண்ணி ஃபுல்லா டெலீட் பண்ணிருக்காங்க. வேற யாரு? எல்லாம் அந்த ஸ்ரீஜாவா தான் இருக்கும். கமிஷனர் ஆஃபீஸ் சிஸ்டத்தையே ஹேக் பண்றானா? அவ சர்வசாதாரண ஆளா இருக்க மாட்டா. அவளை சும்மா விடக்கூடாதுடா. அர்ஜுன், உங்ககிட்ட வேற காப்பி எதுவும் இல்லையா? வேற எதுவும் காப்பி இல்லையே விக்ரம். சரி, எப்படியாச்சும் நீ உடனே அவளை பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடு. உடனே கலெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மேனுவலாக ரிப்போர்ட் வாங்கணும். அதுக்கு ஒரு 2 days ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அர்ஜுன், இல்லை அது வந்து நீ சொல்றது புரியுது விக்ரம், ஆனால் வேற வழி இல்லை. சரி அர்ஜுன், நீ கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே. என்னாச்சு விக்ரம்? அந்த ஸ்ரீஜா போலீஸ் கம்ப்யூட்டர் கூட விட்டு வைக்காம ஹேக் பண்ணியிருக்கா. விக்ரம், அந்த ஸ்ரீஜா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கு மேல நாம எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஆதாரம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இப்பவே அடிச்சு அவளை வெளியே துரத்தி விட்டுடுறேன். நீங்க ஏதாவது பண்ண போய் அது தப்பா முடிஞ்சிட போகுது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எது பண்ணாலும் நம்ம கையில ப்ரூஃப் இருந்தா தான் ஸ்ட்ராங்கா பேச முடியும். அதெல்லாம் வேணா விக்ரம், நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, விக்ரம் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ அப்படியே டிராமா போட்டு உங்க மேல பழி போட்டுருவான். சித்தி, நமக்கு பொறுமை தான் முக்கியம் சித்தி. அவன் 2 நாள் டைம் கேட்டிருக்கான்ல, இந்த வாட்டி ப்ரூஃப் கிடைக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்ரீஜாமா, ஸ்ரீஜாமா, நாகு வரேன்னு நினைக்கிறேன். நம்ம அவளை வச்சு டெஸ்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே. ஸ்ரீஜாமா, நீங்க சாப்பாடு கேட்டீங்கல்ல, ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க. சரி ஓகே.
இல்ல அவங்க பேய் இல்ல, நம்ம ஆளுங்க தான். ஆமா நாகு, நாங்க பேய் இல்ல, பயப்படாத. இது போதும். இதே மாதிரி அந்த பிரீத்தி உங்களை பார்த்து அலறி மிரண்டு போயிடணும். ஆமா, இந்த மாதிரி 2 பேரையும் ஒன்னா பார்த்தா பிரீத்தி மயங்கி விழமாட்டா. 6 மாசம் கட்டல்லையே படுத்த படுக்கையா கிடந்துருவா. அதுக்குள்ள எனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணமே நடந்துடும். பிரீத்தி படுத்த படுக்கையெல்லாம் ஆக மாட்டான். இந்த 2 மொரட்டு பேசியும் பார்த்தா பயத்திலே செத்து போயிடுவான். பாஸ். யோ வீரபாகு, தேங்க் யூ பாஸ். உன்னை திட்ட வந்தயா? திட்டுங்க பாஸ், திட்டுங்க. என்ன எப்ப பார்த்தா லேட்டா வர? அது ஒய்ஃபை டிராப் பண்ணிட்டு வர லேட் ஆச்சு பாஸ், அதான். வீரபாகு, என்ன பாடிக்கிட்டு சொல்றதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? சாரி பாஸ், பழக்க தோஸ்துல வந்துருச்சு. சொல்லுங்க பாஸ், என்ன கெட்ட போடணும்? கலெக்டர் கெட்டப், ஜட்ஜி கெட்டப் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உனக்கு கொடுக்க போறது ஒரு அருமையான கெட்டப். தமிழ்நாட்டிலேயே இந்த கெட்டப்புக்கு சூட் ஆகிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். சாரி, 2வது ஆள் பாகுபலி பிரபாஸ். பிரபாஸ். சரி பாஸ். சரி 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 சரி, இந்த கெட்டப்பை மட்டும் நீ சரியா பண்ணிட்ட, உனக்கு 5000 இன்க்ரிமெண்ட் ஆன் த ஸ்பாட். 5 மீ இன்க்ரிமெண்ட். கெட்டப் போட வரேன் பாஸ். வீரபாகு, சொல்லுங்க பாஸ். நான் என்ன கெட்டப் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. மறந்துட்டீங்களா பாஸ்? நான் மறந்தாப்புல போயிட்டேன்னு சொல்ல வந்தேன். என்ன கெட்டப்னு மைமிங்ல சொல்லுங்க பாஸ். இப்போ நீ என்ன பண்ற பாஸ்? ஃபர்ஸ்ட் மைமிங் நினைச்சு நீங்க லிப் கொடுக்குறீங்க பாஸ். மைமிங். ஓகே. ஓகே 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 ஓகே. சரோஜா, நீ பேய் கெட்டப்பெல்லாம் போட வேணாம். மூஞ்சி கழுவிட்டு வந்து நின்னாலே போதும். பாக்குறதுக்கு பேய் மாதிரி தான் இருக்க. என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கா? இல்ல சரோஜா. நிறுத்தை. இத சொன்னது யார் தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தான். ஐயோ சரோஜா. நீதான் சொன்னியா? இதுக்கு காரணம் நீதானா? சரோஜா. எதுக்கு விக்ரம் ரூம்ல வெயிட் பண்ண சொன்ன? அது எல்லாம் ஒரு காரணமா தான். இன்னைக்கு நைட் நீ ரூமுக்கு போக வேணாம், இங்கே படுத்துக்கோ. எதுக்கு விக்ரம், என்னாச்சு? அந்த ஸ்ரீஜா அடுத்த பிளானை போட்டா, அதுக்காக தான். என்ன பிளான் போட்டிருக்கா விக்ரம்? அவ என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி நான் ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருக்கேன். சூப்பர். என்ன பிளான் விக்ரம்? எல்லாம் வீரபாகு கெட்டப் சேஞ்ச் தான். அண்ணன் இப்ப என்ன கெட்டப் போடுறாரு? அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரிய போகுது. நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்கு அது வரைக்கும் வேணா விக்ரம், வேணா.